வணக்கம். இந்த வீடியோல past continuous present continuous tense எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிம்பிள் past tense அதனுடைய மீனிங் என்னன்னா நான் செய்தேன், நான் செஞ்சேன், அவங்க செஞ்சாங்கன்னு சொல்லணும்னா சிம்பிள் past tense யூஸ் பண்ணுவோம். அதுக்கு எப்படி verb ஃபார்ம் பண்ணுவோம்னா verb to அதாவது past verb யூஸ் பண்ணுவோம். was were யூஸ் பண்ணிட்டு past verb அந்த மாதிரி எதுவும் செய்யக்கூடாது. எந்த வேலையை செஞ்சோன்னு சொல்றோமோ அந்த verb-ஓட past verb யூஸ் பண்ணா போதும். நெக்ஸ்ட் past continuous tense அதனுடைய அர்த்தம் என்னன்னா நான் செய்து கொண்டிருந்தேன், நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்றதுதான் past continuous tense. அத verb எப்படி ஃபார்ம் பண்ணுவோம்னா was or were யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் எந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு சொல்றோமோ அந்த present verb கூட ing ஃபார்ம் பண்ணி கிரியேட் பண்ணுவோம். was were அதுல was எந்த பர்சனோட யூஸ் பண்ணுவோம்னா I, he, she, it வரப்போ was யூஸ் பண்ணுவோம். we, you, they வந்ததுன்னா were யூஸ் பண்ணுவோம். இந்த வீடியோல யூஸ் பண்ணிருக்கிற verb லிஸ்ட் பார்த்திடலாம். see, saw, seen, seeing. ing எப்பவுமே present verb கூட தான் சேர்ப்போம். seeing, call, called, called, calling, talk, talked, talked, talking, leave, left, left, leaving, play, played, played, playing, drive, drove, driven, driving, rain, rained, rained, raining, prepare, prepared, prepared, preparing, ring, rang, rung, ringing, watch, watched, watched, watching, go off, went off, gone off, going off, learn, learnt, learnt, learning, sing, sang, sung, singing, clean, cleaned, cleaned, cleaning, sit, sat, sat, sitting, study, studied, studied, studying, search, searched, searched, searching, when, while ரெண்டுத்துக்கும் மீனிங் அப்பொழுதுன்னு அர்த்தம் வரும். வென்ங்கிறது ஷார்ட் ஆக்ஷன் அது கூட யூஸ் பண்ணலாம். ஷார்ட் ஆக்ஷன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஏதோ ஒரு வேலையை செஞ்சப்போ அப்படின்னு சொல்லணும்னா when யூஸ் பண்ணிக்கலாம். while எப்போ யூஸ் பண்ணுவோம்னா லாங் ஆக்ஷன் அதாவது பாஸ்ட் கண்டினியூஸ் செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ செய்து கொண்டிருந்த பொழுதுன்னு சொல்லணும்னா அப்போ while யூஸ் பண்ணிக்கலாம். when ஷார்ட் ஆக்ஷனோடவும் while லாங் ஆக்ஷனோடவும் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் என்ன பார்க்கலாம்னா when கூட சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அதாவது ஷார்ட் ஆக்ஷனும் அதுக்கு அடுத்த சென்டென்ஸ்ல பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அதாவது லாங் ஆக்ஷனும் வர்ற மாதிரியான பேட்டர்ன்ல பார்க்கலாம். ஐ சா அப்படின்னா நான் பார்த்தேன், இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம வென் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா வென் ஐ சா அப்படின்னு நாம் சொல்றோம்னா நான் பார்த்த பொழுது அப்படின்னு அர்த்தம் வரும். நான் பார்த்தப்போ அவ விளையாடிக்கிட்டு இருந்தான்னு சொல்லணும். அவ விளையாடிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்றது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். வென் ஐ சா she was playing நான் பார்த்தப்போ அவ விளையாடிக்கிட்டு இருந்தா அப்படின்ற மீனிங் வரும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் she left for office அவ ஆபீஸ்க்கு கிளம்புனா இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அவ ஆபீஸ்க்கு கிளம்பினப்போ அப்படின்னு சொல்லணும்னா when she left for office ன்னு சொல்லுவோம். when she left for office அவ ஆபீஸ்க்கு கிளம்பினப்போ மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லணும். it was raining அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். when she left for office it was raining அவ ஆபீஸ்க்கு கிளம்பினப்போ மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது அப்படின்னு மீனிங் வரும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் you called நீ போன் பண்ண, நீ அழைத்தாய் அர்த்தம் வரும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். நீ போன் பண்ணப்போ நீ கூப்பிட்டப்போ அப்படின்னு சொல்லணும்னா when you called அப்படின்னு சொல்லுவோம். when you called I was driving நான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தேன், நீ அழைச்சப்போ நான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மீனிங் வரும். நெக்ஸ்ட் பேட்டர்ன் while கூட பாஸ்ட் கண்டினியூஸ் அதாவது லாங் ஆக்ஷன் வர்ற மாதிரி அதுக்கு அடுத்த சென்டென்ஸ்ல சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஷார்ட் ஆக்ஷன் வர்ற மாதிரி பார்க்கலாம். மீனிங் எப்படி இருக்கும்னா நான் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ இது நடந்தது அப்படின்ற மீனிங்ல யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஐ வாஸ் ப்ரிப்பேரிங் லஞ்ச் நான் மதிய உணவு சமைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மீனிங் வரும். அதுக்கு முன்னாடி while ஆட் பண்றோம்னா நான் சமைச்சுக்கிட்டு இருந்தப்போ while I was preparing lunch. someone rang the bell இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். யாரோ ஒருத்தவங்க பெல் அடிச்சாங்க அப்படின்னா someone rang the bell அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் she was talking about you அவ உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தா இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதுக்கு முன்னாடி while ஆட் பண்றோம்னா அவ உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தப்போ while she was talking about you you came நீ வந்த, அவ உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தப்போ நீ வந்த அப்படின்ற மீனிங் வரும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்
they were watching the program. அவங்க அந்த ப்ரோக்ராமை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி while நாம ஆட் பண்றோம்னா அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தப்போ அப்படின்ற மீனிங் வரும். while they were watching the program அது பாஸ்ட் கண்டினியூஸ்ல சொல்றோம். பவர் போயிடுச்சு, கரண்ட் போயிடுச்சு அப்படிங்கிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். the power supply went off அப்படின்னு சொல்லுவோம். மூணாவது பேட்டர்ன் while கூட பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அதுக்கு அடுத்த சென்டென்ஸ்லயும் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதாவது ரெண்டு ஆக்ஷன்ஸுமே லாங் ஆக்ஷன்ஸா இருக்கிற மாதிரி பார்க்கலாம். while I was learning the answer, நான் அந்த ஆன்சரை படிச்சுக்கிட்டு இருந்தப்போ you were shouting, நீ சத்தம் போட்டுக்கிட்டு இருந்த அப்படின்ற மீனிங் வரும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், while we were cleaning the shelf, நாங்க அந்த ஷெல்ஃபை கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ she was sitting idle, அவ சும்மா உட்கார்ந்து இருந்தா. she was sitting idle or she was sitting inactive அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், while she was studying 6th standard, அவ 6th படிச்சுக்கிட்டு இருந்தப்போ, இதுவும் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நான் ஒரு வேலை தேடிக்கிட்டு இருந்தேன், I was searching for a job, இதுவும் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.